வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸோட எலிவேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து யூனிட் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் டைரெக்ஷன் போயிட்டு அதோட லெவல் வந்து செட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து 10 ஃபீட் வைப்போம். ஸோ 10 ஃபீட் வச்சுட்டு லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போய்கிட்டு வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு லார்ஜ் ஷேப்பில் ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட வித்து வந்து 22.5 அடி. இங்கிட்டு வந்து ஒரு 33 ஃபீட்டு கொடுத்துருக்கலாம். அப்புறம் அகைன் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வால் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஆஃப் செட் வந்து ஒரு 10 ஃபீட் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த வால் வந்து இங்கிட்டு அதாவது வந்து ரைட் சைடில் ஆஃப் செட்லேருந்து ஒரு 10 ஃபீட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாடிஃபைல போய்ட்டு ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி அப்படியே ட்ரிம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த வால்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து நான் வந்து 13 அடியாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து விண்டோ வந்து செட் பண்ணணும். ஸோ விண்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து டைமென்ஷன் வந்து செட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹைட்டான விண்டோவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எங்கே விண்டோ வேணுமோ அங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3 விண்டோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், 3 ஓப்பனிங் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவாசி 3 தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா டோர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டோரில் வந்து பார்த்திங்கனாக்கா லோட் ஃபேமிலி கொடுத்துறேன். லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு ரெசிடென்சியில் ஒரு டோர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 5 ஃபீட் 7 ஃபீட் இருக்குமானா ஒரு டோரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட மெயின் டோரை வந்து நம்ம வந்து ஒரு சென்டராக வந்து இங்கே வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து விண்டோ சைடில் வந்து இப்போ மறுபடியும் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பக்கத்தில் செட் பண்ணிக்கிறேன். இந்த செட்டை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே வந்து பின்னாடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருவோம். கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லெவல் 2 போய்க்கலாம். இப்போ வந்து லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு பேரப்பட் வாலில் வந்து ஒரு கைப்பிடிமான வந்து ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா 900 mm அந்த செட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்டில் போய்ட்டு அதோட எடிட்டிங் டைப் ஒரு வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட் ப்ரொஃபைல் போகணும். எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு அந்த நம்மளோட அந்த ரெயிலிங்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு அப்பியரன்ஸ்க்காக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து நான் வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரா பண்ணி ஒரு ஃப்ளோரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃப்ளோர் வந்து ரெடி. இதோட ஃப்ளோரோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட்டுக்காக வந்து நம்ம வந்து அதோட திக்னஸ் வந்து 1 அடி கொடுத்துக்கலாம். ஸோ அதை சென்டரில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் அதை மட்டும் 1 ஃபீட்னு கொடுத்து அப்ளை கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 1 அடி அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டுக்காக வந்து அந்த ஃப்ளோரோட ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணக்கூடிய டிசைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா மாடல் பேஸில் போய்ட்டு ஹேர்ஸ் ஒர்க் கொடுத்துறேன். ஹேர்ஸ் ஒர்க் ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். வந்து ரைட் சைடும் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு 3 சைடுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் வால். ஸோ FW அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சவுத் வியூ போய்ட்டு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்டீரியரில் டிசைன் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரேஷன் டிசைன் ஃபுல்லாக இதிலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த சன்சைடை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 5 inches திக்னஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம்.
அடுத்து வந்து எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரண்ட் வால் தான், ஃப்ரண்ட் வாலில் பண்ணக்கூடிய எல்லா டிசைனுமே வந்து ஃப்ரண்ட் வால் தான் பிக் லைன் கொடுக்கணும். அடுத்து ஓகே போர்ட்டிகோ ஸ்லாப்பை ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூஷன் வந்து பிக் வால் தான். ஓகே, அடுத்து அகைன் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்டில் இருக்க பில்லரு, ஸோ அதுவும் வந்து ஃப்ரண்ட் வால் தான். ஸோ 9 இன்ச்சஸ். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த சன் சைடுக்காக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரூஷன் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்மளோட போர்ட்டிகோ ஸ்லாப் மேலே வந்து ஒரு சின்ன வால் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த இது வந்து பார்த்திங்கனாக்க அந்த வால் பக்கத்துலேயே ஒரு டிசைன் எல் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன், இதுக்காக வந்து இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோக்கு அந்த இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சின்ன சுவர்மான டிசைனில் காட்டுவோம். ஸோ அதுக்காக அந்த ஸோ அந்த சுவருக்கு மேலே வந்து ஒரு பார்டருமான காட்டணும், அதுக்காக வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் போட்டு காமிக்க போகிறோம். ஸோ ட்ரீம் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் லைன்ஸ்லாம் வந்து ட்ரீம் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிசைன் ஓகே, ஃப்ரண்ட் வால் தான். ஃப்ரண்ட் வாலில் கொடுத்துட்டு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பேரப்பட் வால் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிழல் கூடமான இருக்கும், அது வந்து அந்த டிசைனிங்கு. கீழே வந்து கட் பண்ணி காமிச்சிருவோம். இந்த ட்ரிம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி வந்துடலாம். பார்க்குறதுக்கு ஒரு பானை ஷேப்பில் அந்த டிசைன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மனுஷன் ஆள் வந்து நின்றாக வந்து தலையில் தட்டாத அளவுக்கு அந்த ஹைட் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். மொட்டை மாடியில் நிற்கிறோம்னாக்க அந்த தலை வந்து தட்டாத அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். அந்த ஸ்லாபுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பார்டருமான அகைன் டாப்பில் வந்து ஒரு 3 இன்ச் ஆஃப்செட்டில் வந்து ஒரு பார்டருமான ஒரு டிசைன். ஃபைனலாக எல்லாம் கொடுத்த முன்னாடி ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ 3D வியூ போயிட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சைடு வியூ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணணும். சேம் எல்லா எக்ஸ்ட்ரூஷன் நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட அலைன்மெண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் 1 by 1 செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளோர்மான ஒரு தளமான க்ரியேட் பண்ணுறேன், அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரூஷன். ஸோ
இதை அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து வீட்டோட பாட்டமில் கரெக்டாக வந்து அந்த கிரவுண்ட் லெவல் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறணும். ஓகே, செட் பண்ணி முடிச்ச முன்னாடி இந்த விண்டோவில் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் சன்சைடு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பிக்கே பிளேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கே பிளேன் கொடுத்துட்டு அந்த வாலில் பிக் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வாலில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பக்கத்துக்கு ஆப்செட் வந்து ஒரு 6 இன்ச் அல்லது 9 இன்ச்சஸ் வந்து ஆப்செட் விடணும். ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த விண்டோவுக்கும் நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சிடலாம். ஓகே கொடுத்துருவோம். ஃபைனலில் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த நம்ம ஒரு டிசைன் பண்ணோம்ல ஃப்ரண்டில் இருக்க விண்டோ, அதே மாதிரி இந்த டிசைன் பண்ணணும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி அந்த விண்டோவுக்கும் காப்பி பண்ணி வச்சிடலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்த வேண்டியதான். ஓகே, இதை வந்து டாப் வியூவில் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும். அகைன் எக்ஸ்ட்ரூஷன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஸ்டெப்ஸுக்காக இந்த எக்ஸ்ட்ரூஷன். ஸோ 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரூஷன் ஓகே பண்ண முன்னாடி நம்ம வந்து 3D வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து ஏற்றால எல்லா எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணி அதோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரியலிஸ்டிக் வியூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டிசைன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வால் வந்து என்ன கலரு அப்படின்றக்காக வந்து இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு பை கேட்டகரியில் போயிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். பை கேட்டகரியில் போயிட்டு நான் க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுத்துக்கிறேன். வால் ஃபுல்லாக க்ரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் பிளேஸ் கொடுத்துடணும். எடிட் பிளேஸ் கொடுத்துட்டு அடுத்து 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம வந்து என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். சம் கலர் மெட்டீரியல்ஸ்னால் க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு போகணும். அதுக்கு ஐடென்டிஃபை வந்து என்ன நேம் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். டக்குன்னு எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மெட்டீரியல் செட் பண்ணால் தான் அப்பியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பெரும்பாலும் வந்து அதிகபட்சமாக 3 கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு பில்டிங் வந்து அதிகபட்சமாக 3 கலர். வால் ஃபுல்லாக வந்து லைட் கலரு, மற்ற டிசைனிங் ஃபுல்லாக கொஞ்சம் திக் கலரு, சின்ன டிசைனிங் வந்து கொஞ்சம் அதை காட்டிலும் திக் கலர், அந்த மாதிரி கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பில்டிங் வந்து கலர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து 3 கலர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. இன்னைக்கு கேட்டால் 2 கலர்ஸ் தான் கொடுக்கணும். ஒன் பை 1 செலக்ட் பண்ணிட்டு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பார்டருமான ஒன்று கொடுக்கணும். அதையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். டாப்பில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்.
தொட்டு பக்கத்தில் ஒரு 3 இன்ச் அளவு கீழே தொட்டுடலாம். இதோட கேட்டகரி மெட்டீரியல் வந்து ஒரு பிளாக் மெட்டீரியல் கொடுத்துடலாம். இதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த விண்டோவுக்கும் வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கல, அதையும் கொடுத்துடலாம். அடுத்து இந்த சன் சைடு வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, ஸோ அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து அந்த சன் சைடுக்கு வந்து இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, ஸோ அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சன் சைடு இருந்துச்சு, அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூ போயிட்டு கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது தெரியலண்டா சைடு வியூ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சேம் கலர் மெட்டீரியல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ சன் சைடுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்கலாம். எந்த நம்ம பிடிச்ச கலர் எந்த கலர்னாலும் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பை கேட்டகரியில் போய்ட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு இது வந்து டைலு அல்லது டைல் ஃப்ளோர் எக்ஸ்டீரியரில் ஸோ இதுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோரிங்மான அந்த இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃப்ளோர்மான ரியலாக தெரியும். ஸோ அதை அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ சிங்கிள் ஃப்ளோரில் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிருக்கு. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறையா வீடியோ பார்ப்போம்.